ஹாய் குட்டீஸ், நம்மள சுத்தி பாருங்களேன். எத்தனையோ மெஷின்ஸ் இருக்கு இல்லையா? நாம டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ற இந்த மெஷின்ஸ பத்தி நாம இன்னைக்கு ஒரு சூப்பரான விஷயம் கத்துக்க போறோம். வாங்க நம்ம உலகத்துல இருக்கிற மெஷின்ஸ் பத்தி பார்க்கலாம். ஓகே, அப்போ மெஷின்ஸ்னா என்ன? முதல்ல அதை தெரிஞ்சுக்கலாம். மெஷின்ஸ்ல பாத்தீங்கன்னா ரெண்டு முக்கியமான வகை இருக்கு. ஒன்னு சிம்பிள் மெஷின்ஸ், இன்னொன்னு காம்ப்ளெக்ஸ் மெஷின்ஸ். வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். சிம்பிள் மிஷின் அப்படின்னா என்ன தெரியுமா? ரொம்ப சிம்பிள். அதுல கொஞ்சோண்டு பார்ட்ஸ் தான் இருக்கும், ஆனா நம்மளோட வேலைய ரொம்ப ரொம்ப ஈஸியா ஆக்கிடும். A simple machine has very few parts and it helps us to do work easily. பாத்தீங்களா? அது பேருக்கேத்த மாதிரியே ரொம்ப சிம்பிள். இதோ பாருங்க, இதெல்லாம் தான் சிம்பிள் மெஷின்ஸ்க்கு சில எக்ஸாம்பிள்ஸ். நம்ம வீட்ல அம்மா காய்கறி வெட்ட யூஸ் பண்ற நைஃப், நாம பேப்பர் கட் பண்ற சிசர்ஸ், இதெல்லாமே சிம்பிள் மெஷின்ஸ் தான். அதே மாதிரி ஸ்க்ரூ ஜாக்கு, க்ரோபார் கூட சிம்பிள் மெஷின்ஸ் தான். சரி, இப்ப நீங்க சொல்லுங்க, உங்க வீட்ல இது மாதிரி வேற என்ன சிம்பிள் மெஷின்ஸ் இருக்கு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அடுத்தது காம்ப்ளெக்ஸ் மெஷின். பேர்லயே இருக்கு பாருங்க, காம்ப்ளெக்ஸ்னு. இதுல நிறைய பார்ட்ஸ் இருக்கும். A complex machine has many parts. அது மட்டும் இல்ல, நம்ம இப்ப பார்த்தோம் இல்லையா சிம்பிள் மெஷின்ஸ், அந்த மாதிரி நிறைய சிம்பிள் மெஷின்ஸ் ஒன்னா சேர்ந்தது தான் ஒரு காம்ப்ளெக்ஸ் மெஷின். So it's made by combining simple machines. இப்ப பாருங்க, சிம்பிள் மெஷினுக்கும் காம்ப்ளெக்ஸ் மெஷினுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு அழகா புரியும். சிம்பிள் மெஷின்ல சிசர்ஸ் மாதிரி ரொம்ப கம்மியான பார்ட்ஸ் தான் இருக்கும். ஆனா ஒரு கார் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்குள்ள எவ்ளோ பார்ட்ஸ் இருக்கும். அதனால தான் அது ஒரு காம்ப்ளெக்ஸ் மெஷின். நம்ம வீட்ல இருக்கிற வாஷிங் மெஷின் கூட ஒரு காம்ப்ளெக்ஸ் மெஷினுக்கு சூப்பரான எக்ஸாம்பிள். சரி, இப்போ ஒரு முக்கியமான கேள்வி. எதுக்காக நாம மெஷின்ஸ் யூஸ் பண்றோம்? எதுக்கு நமக்கு இதெல்லாம் தேவை? கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். கண்டுபிடிச்சிட்டீங்களா? சூப்பர்! We use machines to make our work easier and faster. ஆமா, நம்மளோட வேலைய ரொம்ப சுலபமாகவும் வேகமாகவும் முடிக்கத்தான் மெஷின்ஸ் நமக்கு உதவுது. இல்லைன்னா எவ்வளோ கஷ்டமா இருக்கும் இல்லையா? இப்போ நாம சிம்பிள் மெஷின்ஸோட ஃபேமிலியை மீட் பண்ண போறோம். ஆமா, அது ஒரு பெரிய ஃபேமிலி. அதுல இருக்கிற 5 முக்கியமான மெம்பர்ஸ பத்தி நாம இப்போ தெரிஞ்சுக்கலாம். ரெடியா? ஃபேமிலியோட முதல் மெம்பர் புல்லி. A pulley is a wheel with a rope. அதாவது ஒரு சக்கரமும் ஒரு கயிறும் சேர்ந்தது தான் புல்லி. இதோட வேலை என்ன தெரியுமா? ரொம்ப வெயிட்டான பொருட்களை கூட நம்மளால ஈஸியா தூக்க முடியும். It helps to lift heavy loads. கிணத்துல இருந்து தண்ணி எடுக்கிறத பாத்திருக்கீங்களா? அதுல இதுதான் இருக்கும். இது எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க. இது ஒரு மேஜிக் மாதிரி. It changes the direction of force. நம்ம கயிறை கீழே இழுப்போம், ஆனா வெயிட்டான பொருள் மேல போகும். பாத்தீங்களா? You pull the rope down and the load goes up. சூப்பர்ல? நம்ம ஃபேமிலில அடுத்த மெம்பர் வீல் அண்ட் ஆக்சில். இதுல ஒரு பெரிய வீல் இருக்கும், அது ஒரு சின்ன ராட், அதாவது ஒரு குச்சி கூட கனெக்ட் ஆகியிருக்கும். அந்த சின்ன ராடுக்கு பேர் தான் ஆக்சில். When the wheel turns, the axle also turns. சிம்பிளா சொல்லணும்னா, பெரிய வீல் சுத்துச்சுன்னா அது கூட சேர்ந்து அந்த சின்ன ஆக்சிலும் சுத்தும். ரெண்டும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஒன்னாவே தான் சுத்துவாங்க. இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் வாட்டர் வீல். ஓகே, நம்ம லிஸ்ட்ல அடுத்தது லிவர். A lever is a long bar, அதாவது ஒரு நீளமான குச்சி மாதிரி, that moves around a fixed point. அந்த பாயிண்ட்க்கு பேரு ஃபல்க்ரம். சோ ஒரு நீளமான பார் ஒரு ஃபிக்ஸ்ட் பாயிண்ட வச்சு அசையும், அதுதான் லீவர். நீங்க எல்லாரும் பாக்கல சீசா விளையாடி இருக்கீங்களா? மேல கீழே மேல கீழே ஜாலியா இருக்கும்ல? அந்த சீசா தான் லிவருக்கு ஒரு பெர்ஃபெக்ட்டான எக்ஸாம்பிள். அடுத்தது ரொம்ப ஈஸி, இன்க்ளைன்ட் பிளேன். இது வேற ஒண்ணுமே இல்ல, a sloping surface, அதாவது சாய்வா இருக்கிற ஒரு பாதை. ஹாஸ்பிட்டல்ஸ்ல மால்ஸ்ல எல்லாம் வீல் சேர் போறதுக்கு ரேம்ப் வச்சிருப்பாங்க இல்லையா? அதுதான் இன்க்ளைன்ட் பிளேன். It helps to move heavy objects upwards easily. இதோட முக்கியமான யூஸ் என்னன்னா, ரொம்ப வெயிட்டான பொருட்களை தள்ளிக்கிட்டே ஈஸியா மேலே ஏத்திடலாம். ஒரு லாரியில பெரிய பாக்ஸ் ஏத்தணும்னா இந்த மாதிரி ஒரு ரேம்ப் வச்சு தள்ளினா ரொம்ப சுலபமா இருக்கும் இல்லையா? நம்ம ஃபேமிலில கடைசி மெம்பர் ஸ்க்ரூ. இது ஒரு குட்டியான டூல். ஆனா அதோட உடம்புல சுத்தி சுத்தி ஒரு கோடு மாதிரி இருக்கும் பாருங்க, அதுக்கு பேர் தான் ஸ்பைரல் த்ரெட்ஸ். இந்த ஸ்க்ரூவோட வேலை என்னன்னா, a screw is used to fix things together tightly. அதாவது ரெண்டு பொருட்களை ஒன்னா சேர்த்து ரொம்ப டைட்டா பிடிக்கிறதுக்கு இது யூஸ் ஆகும். நம்ம வீட்ல டேபிள் சேர்லாம் ஆடாம இருக்கிறதுக்கு இந்த ஸ்க்ரூ தான் காரணம். சூப்பர்! இப்போ நாம சிம்பிள் மெஷின்ஸ் ஃபேமிலியை பார்த்துட்டோம். இப்போ அவங்க எல்லாம் எப்படி நிஜத்துல வேலை செய்றாங்கன்னு பார்க்கலாமா? Let's see them in action. இதுதான் வாட்டர் வீல். இது எப்படி வேலை செய்யுதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் இந்த வீலை சுத்தி நிறைய பக்கெட்ஸ் கட்டி வச்சிருக்காங்க.
அப்புறம் அந்த வீல் சுத்தும்போது கீழே இருக்கிற பக்கெட்ஸ் தண்ணிக்குள்ள போய் தண்ணிய நிரப்பிக்கும். அப்புறம் ஒரு மாடு இல்லனா ஒரு இன்ஜின் வச்சு அந்த ஆக்சல சுத்துவாங்க. ஆக்சல் சுத்துனா என்ன ஆகும்? வீலோ சுத்தும். அப்போ தண்ணியோட இருக்கிற பக்கெட்ஸ்லாம் மேல வரும். அந்த தண்ணிய எடுத்து விவசாயத்துக்கு, அதாவது இரிகேஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இது ஒரு சூப்பரான ஐடியா இல்ல? இப்போ உங்களுக்கு ஒரு சேலஞ்ச். ஒரு ரொம்ப வெயிட்டான சூட்கேஸ ஒரு ட்ரக் மேல ஏத்தணும். எப்படி ஈஸியா ஏத்தலாம்? நாம இப்ப படிச்ச மெஷின்ஸ்ல எதை யூஸ் பண்ணலாம்? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. கரெக்ட், பிரில்லியன்ட். we use an inclined plane. ஒரு ரேம்ப், அதாவது ஒரு சாய்வு பலகையை வச்சா அந்த சூட்கேஸ அப்படியே அது மேல தள்ளிக்கிட்டே போயிடலாம். தூக்குற வேலையே இல்ல. ரொம்ப ஈஸியா வேலை முடிஞ்சிடும். மிஷின்ஸ் நம்ம வாழ்க்கைய ஒவ்வொரு நாளும் எவ்ளோ ஈஸியாக்குதுன்னு. சரி, இப்போ உங்களுக்கான ஒரு ஃபன் ஆக்டிவிட்டி. நீங்க உங்க அம்மா அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி ஒரு புது மிஷின் கண்டுபிடிக்கணும்னா என்ன மிஷின் கண்டுபிடிப்பீங்க? அது எப்படி வேலை செய்யும்? நல்லா யோசிச்சு உங்க ஐடியாவை வரைஞ்சு பாருங்க. ஓகே, அடுத்த கிளாஸ்ல சந்திக்கலாம். பை பை.